இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும். இது வந்து பார்ட் 2ங்க. பார்ட் 1 வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம சாரதா வந்து கோமா ஸ்டேஜ்க்கே போயிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாம அந்த விஷயத்த தெரிஞ்சு பாரதி வந்து பயங்கரமா ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன ஏதுன்னு பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனேயுமே வந்து நம்ம ஆதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "டேய் போய் வந்து அந்த கேஸ வந்து வாபஸ் வாங்கிட்டு வந்துடுறா" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அழகர் வந்து சொல்றாரு, "டேய் அவன் கொலைகார பாவிடா. அவனுக்கெல்லாம் வாபஸெல்லாம் ஒண்ணும் வாங்க வேண்டாம்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "டேய் பேசாம இரு. இங்க பாரு நமக்கெல்லாம் தெரியும் அவன் வந்து கெட்டவன்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டாளு வந்து அவங்க அப்பா வந்து நல்லவர்ன்னு சொல்லிட்டு நம்பிட்டு தானே இருக்காரு. அந்த நம்பிக்கையோட இருக்கட்டும். அவங்களுக்கா ஒரு நாள் வந்து அவரோட சுயரூபம் வந்து தெரிய வரும். கண்டிப்பா வந்து நம்ம சொன்னா அவங்க வந்து கேட்க மாட்டேங்காங்க. ஆனா கடவுள்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் ஒரு நாள் வந்து அவங்களுக்கு வந்து புரிய வைப்பாங்க அவங்க அப்பாவ பத்தி. அப்ப நம்ம என்ன தண்டனை வந்து அவர் குடுக்க நினைக்கிறோமோ, அத விட பெரிய தண்டனையாவே வந்து ஆண்டாள் வந்து அவங்க அப்பாக்கு குடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அதனால வந்து நீ உடனே போய் கேஸ வந்து வாபஸ் வாங்கிட்டு வந்துரு. அவர் வந்து வீட்டுக்கு வரட்டும். சந்தோஷமா இருக்கட்டும் ஆண்டாளு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அழகர் வந்து அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம அழகரும் போய் கேஸ வந்து வாபஸ் வாங்கிட்டு வந்துடுறாரு. அதுக்கடுத்து வந்து பாரதி, தமிழெல்லாம் சொல்றாங்க, "இந்தாடி இந்தாடி 3வது மனுஷி மாரி என்னைய பார்க்காத. என்னைக்கு இருந்தாலும் நான் உனக்கு ஃப்ரெண்டு சரியா? எதுனாலும் என்கிட்ட கேளு" அப்படின்னு சொல்லிட்டு அங்கனக்குள்ள ஹார்லிக்ஸு, பழம்லாம் வச்சுட்டு போறாங்க. அடுத்த சீன்ல பார்த்துக்கிட்டோம்னா, பாட்டி வந்து இந்த மாசமா இருக்கிறவங்களுக்கு சத்தா சாப்பிடணும்னு சொல்லிட்டு, சில பல இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாமான்லாம் சொல்லி பவித்ரா கிட்ட எழுத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "நீ வந்து எழுது. நான் சொல்றதெல்லாம் எழுதி நம்ம வந்து ஆண்டாளுக்கு குடுக்கணும். அப்பதான் வந்து அவ நல்லா ஹெல்த்தியா வளருவா. வயித்துக்குள்ள இருக்கிற குழந்தையும் நல்லா வளரும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து லிஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில பார்த்தா ஆண்டாள் வந்து அவங்க அப்பா தர்மலிங்கத்த வந்து வீட்டுக்குள்ள கூட்டு வராங்க. "அப்பா வாப்பா, எதுக்குப்பா ஒரு மாரி தயங்குற? வாப்பா" அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூட்டு வராங்க. தர்மலிங்கம் வந்து நடிக்கிறாரு. "எத்தாடி எனக்கு வேண்டாம். நான் வேணா வெளியில போயிடுறேன். நீங்க சந்தோஷமா இருங்க. என் மேல வந்து எல்லாருமே வந்து தப்பா நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால நான் இங்க இருக்கிறது சரிப்பட்டு வராது" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே "ஏய் என்னப்பா நீங்க பாட்டுக்குள்ள இங்க வரமாட்டேன், அங்க வரமாட்டேன் சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்காக தான் வந்து உங்கள அங்கேருந்து கூட்டு வந்தேனா? ஒழுங்கா வாங்க வீட்டுக்குள்ள வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வராங்க. உடனே லட்சுமி வந்து சொல்றாங்க, "இங்க பாரு ஆண்டாளு, அவர் இங்க வந்தாருன்னா, நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். வாங்க அத்த நம்ம போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லட்சுமி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பாட்டி வந்து சொல்றாங்க, "ஏய் லட்சுமி, இனிமே நம்ம இங்க தான் இருக்க போறோம். சரியா? தேவையில்லாம வந்து இந்த வீட்ட விட்டெல்லாம் வெளியில போ முடியாது. இது யார் வீடு? அவன் கட்டின வீடா? என் புருஷன் கட்டின வீடு. என் புருஷன் கட்டின வீட்ல அவன விட எனக்கு தான் வந்து அதிகமா வந்து உரிமை இருக்கு. இங்க தான் இருப்போம்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பாட்டி எல்லாமே முடிவெடுக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா அழகர் வந்து நம்ம ஆண்டாள வந்து எச்சரிக்காங்க. "இங்க பாரு, ஆல்ரெடி இவரால வந்து பாரதியோட குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும்ல? நீ நம்ப மாட்ட. இருக்கட்டும் பரவால்ல. ஆனா வயித்துல வளர்றது என்னோட குழந்தை. அதனால வந்து இவரால ஏதாவது ஒண்ணு ஆச்சு, பிறகு உன்னையும் பார்க்க மாட்டேன், அவனையும் பார்க்க மாட்டேன். வெட்டி போட்டு போயிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து அந்த இடத்துல கோவப்பட்டு வீட்ட விட்டு வெளியில போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து ஆண்டாள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கொஞ்சம் சோர்வா வந்து ஊஞ்சல்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அத வந்து தர்மலிங்கம் வந்து பார்க்காங்க. "ஆத்தாடி என்னத்தா ஒரு மாரி இருக்க? டல்லா இருக்கே" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, "அது ஒண்ணும் இல்லப்பா, ஒரே டயர்டா இருக்கு. காலு கையெல்லாம் வலிக்குதுப்பா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "என்னத்தா என்கிட்ட சொல்லக்கூடாதா?" அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஊஞ்சலுக்கு கீழ உட்காந்துட்டாங்க. உட்காந்துக்கிட்டு ஆண்டாள் கால பிடிச்சு அமுக்கி விடுற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "அப்பா அதெல்லாம் வேண்டாம்ப்பா, விடுப்பா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "ஆத்தாடி விடுத்தா, ஏன்த்தா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு இந்த நேரத்தில இந்த உலகத்தில யார் அதிகமா சந்தோஷமா இருக்காங்கன்னு கேட்டா, நான் தான்டா. எனக்கே நீ ஒரு குழந்தை தான். இப்போ வரைக்கும் உன்னைய குழந்தையா தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா வந்து உனக்குள்ள ஒரு குழந்தை வந்திருக்கே, அத நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதா" அப்படின்னு சொல்லிட்டு கால் அமுக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து அழகர் வந்து வராரு. "யோவ் என்னய்யா பண்ணிக்கிட்டு இருக்க? எந்திரியா எந்திரியா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தர்மலிங்கத்த வந்து எழுப்புறாங்க. அவர் வந்து எந்திரிச்சு நின்னுக்கிட்டாரு. "எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படி பண்ணிக்கிட்டு இருப்ப? நான் இருக்கும்போது நீ கால் அமுக்கி விடுவியா? நான் தான் கால் அமுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் அமுக்க ஆரம்பிச்சுடுறாங்க. பாட்டி வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. "டேய் நீ என்னமோ கோவக்காரன் பெரிய ஏதோ பண்ண போறேன்னு நெனச்சா, நீ போய் கால் அமுக்கிட்டு இருக்க" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இங்க பாரு பாட்டி, நான் கால் அமுக்குறது அவளுக்கு கிடையாது. உள்ள இருக்குல்ல, என் பையனுக்காக அமுக்கிட்டு இருக்கேன்" அப்படிங்கிற மாரி சொல்ற மாரி காட்டுறாங்க. கால் அமுக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க. "ஓ! உன் பையனுக்காக தான் கால் அமுக்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து அப்போ உன் பையன் ஒரு ஜூஸ் கேட்கான். "போய் போட்டு வா" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, உள்ள போய் கிச்சனுக்குள்ள போய் ஜூஸ் எல்லாம் போட்டு கொண்டு வராங்க. அவங்க ஜூஸ குடிக்காம, "இந்தாப்பா இந்த ஜூஸ குடிப்பா" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏய் என்னடி நான் என் பையனுக்கு தான் ஜூஸ் போட்டு கொண்டு வந்தேன். அவனுக்கு கிடையாது. தேங்காய் மண்டையனுக்கெல்லாம் கிடையாது" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் நான் எங்க அப்பாவுக்கு தான் குடுக்கேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "உங்க அப்பாவுக்கு தானே, நான் போட்டு வரேன் வேற ஜூஸ்" அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு நல்லா கரகரன்னு அரைச்சி ஒரு ஜூஸை போட்டு கொண்டு வந்து கொடுக்காங்க. "இது வந்து புதினா ஜூஸு குடியா, ஐயோ மாமா ஐஸ் போட மறந்துட்டேன், அதனால் மூக்கை பொத்திட்டு கப்பக்கமாக அடிச்சிரு" அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்குள்ளே ஊற்றி விட்டுறாங்க. அவர் ஜூஸை கொடுத்த உடனே பறந்து ஓடிடுறாரு.
அடுத்த சீனில் நம்ம பாரதி வந்து ஒரு மாதிரி கவலையாகவே இருக்காங்க. அவங்க பாட்டி வந்து சொன்னாங்கள்ல, உங்கள் அத்தை வந்து முடியாமல் தான் இருப்பா, இல்லைன்னா செத்து போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கள்ல. அதை கேட்டவுடனே அவங்களுக்கு முடியாமல் ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காங்க. அந்த இடத்துக்கு பாட்டி வந்து வராங்க. என்னடி ஒரு மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, பாட்டி நீங்கள் சொல்கிறத நினச்சி தான் நான் ஒரு மாதிரி இருந்தேன். ஆல்ரெடி வந்து எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறத நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி விடு, நம்ம வந்து கடவுள் மேலே பாரத்தை போடுவோம். நாளைக்கு வந்து கோயிலுக்கு போவோம். கோயிலில் போய் அங்கே ஒரு கோயில் இருக்குது. அந்த சாமி வந்து எந்த பிரச்சனைனாலும் தீர்த்து வைக்கும். சரியா? நம்ம போய் அங்கே போய் பூஜை பரிகாரம்லாம் பண்ணுவோம். அந்த சாமி வந்து கண்டிப்பாக அவங்க அவங்க அத்தையை வந்து காப்பாற்றுண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி பாட்டி, அப்போ நாளைக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன் புருஷனை கூட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க. நான் கூப்பிட்டா வருவாரோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் லட்சுமி வந்து சொல்கிறாங்க, சரி பாரதி நீ விடு, அவங்க அம்மான்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் எங்கேனாலும் வருவார், நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோயிலில் போய் நாளைக்கு வந்து பரிகாரம் பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.